நாம் ஜெபித்து இந்த தியானத்தை ஆரம்பிக்கலாம். ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் உங்களுடைய கர்த்தாவே எங்களை ஜீவனுக்காக நன்றி. வேலை ஆண்டவரே, உங்களுடைய பிரசனம் எங்களை ஆட்கொள்ளட்டும். தியானிக்கிற அந்த பகுதி உங்களுடைய கருத்தில் கொடுக்கிறேன். நீர் எங்களோடு கூட பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலும் கூட ஜூமில் இணைந்திருக்கிற அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நம்ம இந்த நாளுக்கான தியான பகுதியை பார்க்கும்போது தலைப்பு என்னன்னா, ஜீவனுள்ள சாட்சியாக இருங்கள் என்று சொல்லி, ஜீவனுள்ள நாம் சாட்சியாக இருக்க வேண்டும் என்று வேதத்திலே ஆண்டவர் உரைக்கிறார். அந்த பகுதியை இன்னைக்கு நாம தியானம் செய்ய போகிறோம். இந்த நாளுக்கான வேத பகுதியை நம்ம பார்த்தோம்னாக்கா, ரோமர் 11வது அதிகாரம் வசனங்கள் 13 15 வசனம் வரைக்கும். ரோமர் 11வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும். சிறுவருக்கான தியான பகுதி பார்த்தோம்னாக்கா, மத்தேயு 5வது அதிகாரம் 13 15 உப்பு மற்றும் வெளிச்சம் என்ற ஒரு தலைப்பு கொடுத்திருக்காங்க. 3வது பார்த்தோம்னா, அடுத்ததாக ஒரு ஆண்டிற்கான ஒரு வேதாகம பகுதியை நம்ம பார்க்கும்போது யோவான் 11வது அதிகாரம் மற்றும் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் தியானிங்கள் உங்களுடைய தனிப்பட்ட நேரத்திலே. மனப்பாட வசனமாக ரோமர் 11வது அதிகாரம் 13வது வசனம் போடப்பட்டுள்ளது. புறஜாதியாராகிய உங்களுடனே பேசுகிறேன், என் புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனாய் இருக்கிறதினாலே இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்களில் சிலரை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்கிறார். இங்க பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய இனத்தாருக்காகவும் புறஜாதியாருக்காகவும் அவர் இருதயத்திலே கொண்டுள்ள ஒரு வைராக்கியத்தை அவர் சொல்லுகிறார். எப்படி அவர் ஜீவனுள்ள சாட்சியாக இருந்தார் என்று சொல்லி அவர் மிக ஒரு கரிசனையோடு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பவுலின் மனம் எப்படி இருந்துச்சுனாக்கா, அது சக யூதர்களுடைய ரட்சிப்பிற்காக அது கொழுந்து விட்டு எரிந்தது என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். ரோமர் 9வது அதிகாரத்துல நீங்க 3ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, எனது சக ஜனராகிய என் சகோதரர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நான் கிறிஸ்துவினிடமிருந்து பிரிக்கப்பட்டவன் ஆவதற்காக நான் தயாரா இருக்கிறேன், நான் ஆயத்தமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அவருடைய சக யூதர்களை ரட்சிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம் பவுலுக்கு அதிகமா இருந்துச்சு. பவுலுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது ஆண்டவர் அவரை ரட்சிக்கும் பொழுது, அல்லது ஆண்டவருடைய தரிசனம் அவருக்கு வரும்போது ஆண்டவர் சொல்றார், உன்னை நான் அநேக ஜனங்களுக்கு நான் சாட்சியாக நிறுத்துவேன், ராஜாக்கள் மத்தியில நான் நிறுத்துவேன், அந்நியருக்கு நான் மத்தியில நான் நிறுத்துவேன். இப்படி பல விதத்துல அவரு ஆண்டவர் சொல்லி அவரை ரட்சித்திருப்பார். அதே போல பார்க்கும்போது இந்த ரோமருக்கு எழுதும் போது அவர் எழுதுறாரு என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரர்கள் அப்படின்னு சொல்லும் போது பவுல் ஒரு இடத்துல சொல்லுவார், நான் எப்படி இருக்கேன்னா, நான் யூதனா இருக்கிறேன், நான் கிரேக்கனா இருக்கிறேன், நான் எல்லாரும் மாதிரியும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அந்த மாதிரி அவருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது நான் அவருடைய எல்லா விதத்திலுமே எல்லாருடைய இனத்தாய் போல நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லக்கூடிய ஒரு தன்மையை நம்ம பார்க்க முடியும். அதாவது என்னன்னா, அவர் எல்லாருமே ஒரே கண்ணோட்டத்தோடு பார்க்கிறார், எல்லாருமே ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அவர் சொல்லுகிறார். அவருடைய இருதயம் எப்படி இருந்துச்சுன்னா, தேவனின் அன்பை இழந்தவர்களுக்காக அவர் தியாகமான ஒரு இருதயத்தை கொண்டு வந்தார். அதுவே அவர் ஜீவனுள்ள சாட்சியாக மாற்றியது என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அதனால அவரு பார்க்கும்போது நாம் கூட கிறிஸ்துவுக்காக வாழும் ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கணும்னாக்கா, நம்முடைய வார்த்தையா இருக்கலாம், செயலா இருக்கலாம், அணுகுமுறையா இருக்கலாம், எல்லாத்தையுமே கிறிஸ்துவை சுட்டி காட்டக்கூடிய ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது இல்லையா? மத்தேயு 5வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, அவர்களுடைய நற்கிரியைகளை பார்த்து பரலோகத்தில் உள்ள பிதா அவர்களை பிதாவை என்ன பண்ணுவாங்களாம், மகிமைப்படுத்துவாங்களாம். இன்னைக்கு நம்ம செய்கிற நற்கிரியைகளை பார்த்து நம்ம மற்றவர்களுடைய, அதாவது மற்ற ஜனங்களுடைய அவர்களுக்காக கரிசனை உள்ளவர்களாக அல்லது மற்றவங்களுக்காக நம்ம பரிதபிக்கக்கூடிய இருதயத்தை கொண்டுள்ளோம் என்றால், ஆண்டவர் உண்மையிலே நம்மை என்ன பண்ணுவாரு, தான் மகிமைப்படுவார். நம்மை மகிமைப்படுத்துவது மாத்திரமல்ல, ஆண்டவரும் தானும் கூட மகிமை பெற்றுக் கொள்வார், மகிமை அடைவார் என்று சொல்லி இங்க பார்க்க முடியும். அதே மத்தேயு 5வது அதிகாரம் 14வது வசனத்தில் பார்க்கும்போது, நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கீங்க, மலை மீது உள்ள பட்டணம் மறைந்திருக்க முடியாது என்று சொல்லி சொல்கிறார். இப்போ உங்களையும் என்னையும் ஆண்டவர் எப்படி வைத்திருக்கிறார் என்று சொல்லும் போது, நாம் வெளிச்சமாகவும் இருக்கிறோம், மலை மேலே இருக்கக்கூடிய பட்டணமா இருக்கிறோம். பவுல் இதை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அதை கடைபிடித்தார்.
நான் வந்து உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன், மலை மேலே கட்டப்பட்ட ஒரு பட்டணமா இருக்கிறேன் என்று சொல்லி அவர் என்ன பண்ணாருனாக்கா மறந்து போகவே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில நாம் வந்து உயிருள்ள சாட்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக பிறர் நம்மை பார்த்து என்ன பண்ணோம், கிறிஸ்துவை அறிந்து கொள்வார்கள். ஸோ நம்ம ஒருவேளை வந்துட்டு ஜீவனற்ற சாட்சிகளாக நம்ம வாழும்போது என்ன ஆகும்னாக்கா தேவ மகிமைப்படாது. ஜீவனுள்ள சாட்சிகள் என்றால் என்ன, நாம் பிறரை நேசிக்க வேண்டும், பிறருக்காக ஜெபிக்க வேண்டும், பிறருடைய ரட்சிப்புக்காக நாம் வந்து ஆவலா இருக்க வேண்டும், தன்னலமின்றி நாம் வந்து பொது நலமாக வாழ வேண்டும் இல்லையா. உன்னை போல பிறனையும் நேசி என்ற வார்த்தையின்படி நம்ம வந்து அனைவரையும் நாம் நேசிக்க வேண்டும். அனைவருக்காக நம்ம வந்துட்டு எப்பவுமே என்னுடைய ஒரு சுயநல ஒரு வட்டத்திலேயே வாழாம நம்ம என்ன பண்ணோம்னாக்கா மற்றவர்களுக்காக நம்ம வந்து யோசிக்கக்கூடிய தன்மையிலே நாம் இருக்க வேண்டும் இல்லையா. அப்படி நாம் இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை கம்ப்ளீட்டா சம்பந்தமாய் மாறும். இந்த நாள்ல நம்ம கல்வரி சாப்பல் தினத்தியான புஸ்தகத்துல பார்க்கும்போது சபையின் விசுவாசம் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்புல ஒரு வசனம் போடப்பட்டுள்ளது. மார்க் 2வது அதிகாரத்துல போடப்பட்டுள்ள அந்த திமிர்வாதக்காரனை வந்து 4 பேர்கள் என்ன பண்றாங்க, நண்பர்கள் கொண்டு வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட அவனை வந்துட்டு கொண்டு வந்து அவனுடைய வியாதி மாத்திரம்ல பாவத்துல இருந்து விடுதலை அடையும்படியா செய்யறாங்க. அப்போ அந்த 4 பேருடைய விசுவாசம் ஒரு மனிதனுடைய பாவத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் ரட்சிக்கும் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ உங்களுடைய என்னுடைய விசுவாசம் கூட அநேகருடைய பாவத்தையும் அநேகருடைய வியாதியும் ரட்சிக்க அல்லது காப்பாற்ற விடுதலை கொடுக்க அது வல்லமை உள்ளதா இருக்கும் என்று சொல்லி நாம் மறந்து போய்விடவே கூடாது அருமையானவர்களே. அதனால வேதத்திலே நாம் பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 3:2 பார்க்கும்போது, நீங்கள் கிறிஸ்து எழுதிராத ஒரு கடிதமா இருக்கிறீங்க, எல்லாருக்குமே வந்து ஒரு திறந்த புத்தகமா எல்லாருக்காகவும் எழுதப்பட்ட ஒரு கடிதமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 15வது வசனத்துல பார்க்கும்போது, உங்களிடத்தில் கிறிஸ்துவின் வாசனை வெளிப்படுகிறது. இப்போ நீங்க வந்து கிறிஸ்துவனுடைய நறுமணத்தை நாம் வந்து என்ன பண்றோம், வெளிப்படுத்துகிறோம். அது உள்ளே அடுக்கி வைத்திருக்க முடியாது இல்லையா. அது ஒரு நறுமணத்தை வந்துட்டு உள்ளே வைத்திருந்தால் அதனுடைய நறுமணம் வெளிவராது. ஆனா அதை கொண்டு வெளியே அடிக்கும் போது ஒரு ஸ்ப்ரேயோ ஒரு சென்ட் பாட்டில் அடிக்கும் போது என்ன ஆகும், அந்த பாட்டிலுக்குள்ள இருக்கக்கூடிய நறுமணம் வெளியே வருகிற வண்ணமாகவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கிறிஸ்து எனக்கூடிய நறுமணத்தை நாம் வந்து என்ன பண்ணோம், உள்ளே வைத்திருக்க கூடாது, அதை வந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். சோ யோவான் 12வது அதிகாரம் 32வது வசனத்துல பார்க்கும்போது, தேவனுக்காக வாழும் வாழ்க்கை மற்றவர்களை அவரிடம் ஈர்க்கும், அதாவது இயேசு கிறிஸ்துவை ஈர்க்கும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அவர் என்ன பண்றார் சொல்லி இருக்கிறார். சோ வேதத்தை பார்க்கும்போது என்னன்னாக்கா, நான் வந்து இப்படிப்பட்டவர்களை நான் என்னுடனே சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்க முடியும். சோ அவருடைய பவுலுடைய வாழ்க்கை பாடத்திலிருந்து அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் விஷயம் என்னன்னா, தேவன் கொடுத்த அழைப்பை வந்து அவர் என்ன பண்றாரு, தழுவி கொள்ளுகிறார் இல்லையா. சோ நமக்கும் கூட ஆண்டவர் அநேக நேரத்திலே இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை செய்திருக்கலாம். பவுலை போல ஆண்டவர் வந்து நம்ம நடத்தக்கூடியவர்களா இருப்பார். என்னன்னா எபேசியர் 4வது அதிகாரம் 1வது வசனத்துல பார்க்கும்போது, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். சோ நம்மும் கூட நாம் அழைக்கப்பட்ட அழைப்பின் நிமித்தமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். தேவனின் அன்பை இழந்தவர்களை பற்றி பாரத்தை சுமந்து செல்லுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சோ அதே போல அருமையானவர்களே, நாமும் கூட அந்த ஒரு பாரத்தை நாம் சுமந்தவர்களாக இல்லையா, அந்த திமிர்வாதக்காரனை எப்படி அவர்கள் சுமந்து கொண்டு போனார்களோ அப்படி நாமும் கூட மற்றவருடைய ரட்சிப்புக்காக அந்த பாரத்தை சுமக்கக்கூடிய கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம். அதை நாம் என்ன பண்ணக்கூடாது, மறந்து போய்விட கூடாது. ஆண்டவர் என்ன பண்றாரு, அநேக கூட்டங்களை பார்த்து அவர்களை என்ன பண்றாருன்னா அவர் இரக்கம் வைக்கிறார் இல்லையா. அவர் என்ன சொல்றாருனாக்கா, அறுவடையோ அதிகமா இருக்குது ஆனால் வேலையாட்களும் சிலரே என்று சொல்லுகிறார் இல்லையா. அந்த அநேக மக்களை பார்க்கும்போது, அந்த மலை பிரசங்கத்தை பார்க்கும்போது அல்லது இயேசுவான ஊழியத்துக்கு செல்லும் போது அநேக திரள் கூட்டங்களை எல்லாம் இயேசுவான பார்க்கும்போது அவர்களை பார்த்து என்ன சொல்றாருனாக்கா, மீட்பெண் இல்லாமல் இருக்கக்கூடிய ஆடு மந்தையை பார்த்து அவர் இரக்கம் வைக்கிறார், கனிகரம், அவர் வந்து மனதுருகிறார். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய பகுதிகளிலே நாம் வசிக்கும் இடங்களிலே சுற்றி இருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் வந்துட்டு எப்படி இருக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை குறிக்கோள் என்னவென்று தெரியாம வாழ்ந்து கொண்டிருப்பாங்க இல்லையா. அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில நம்ம இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை சொல்லி அவர்களுடைய வாழ்க்கை இதுதான், வாழ்க்கை நோக்கம் இதுதான் என்று சொல்லி நாம் அவர்களுக்கு புரிய வைக்கும் போது கர்த்தர் நாம் மகிமை பெறும், அந்த ஆத்மா ரட்சிக்கப்படும். அதனால் அருமையானவர்களே, நாம் கூட ஒரு பவுலை போல வாழ வேண்டும் என்ற ஒரு இருதயம் நமக்கு வர வேண்டும். சரி, இந்த நாளுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு மிஷனரியுடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கலாம். அவருடைய பேர் என்னன்னு சொன்னாக்கா, அவர் வந்து ஜோசப் பார்க்கர் என்று சொல்லி. ஜோசப் பார்க்கர் இவர் வாழ்ந்த காலகட்டம் வந்து 1830ஆம் வருடத்திலிருந்து 1902ஆம் வருடம் வரைக்கும் அவர் வாழ்ந்தார். இவர் வந்து எப்போ பிறந்தாருன்னு சொன்ன பார்த்தோம்னா ஏப்ரல் 9ஆம் தேதி 1830ஆம் வருடத்திலே அவர் வந்து என்ன பண்றாரு, இங்கிலாந்துல இருக்கக்கூடிய எக்ஸம்னு கூடிய ஒரு இடத்திலே அவர் வந்து பிறக்கிறார்.
சோ இப்படி அவரு வந்து பிறந்து அதன் பிறகு அவருடைய ஊழியத்தை எல்லாம் முடித்து விட்டு அவர் என்ன பண்றாருனாக்கா அநேக ஆண்டுகள் ஊழியத்திலே அவர் வந்து தன்னை வந்து என்ன பண்றாரு தொடங்கி கொண்ட ஏறக்குறைய 72 ஆண்டுகள் வந்து அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். இந்த 72 ஆண்டுல சுமார் ஒரு 50 ஆண்டுகளுக்கும் மேலாக அவர் ஊழியத்தை செய்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்று சொல்லி நான் நினைக்கிறேன். பாருங்க, அத்தனை ஆண்டுகள் வந்து 50 ஆண்டுகளுக்கும் மேலாக ஊழியத்திலே அவர் வந்து வாழ்ந்து ஆண்டவருக்கு சாட்சியா நின்று அநேக காரியங்களை செய்தார். அதை குறித்து நாம் பார்க்கலாம். ஜோசப் பார்க்கர் என்பவர் 19ஆம் நூற்றாண்டிலே பிரபலமான கிறிஸ்தவ போதகராக அவர் வந்து இருந்தார். அவர் வந்து ஒரு எழுத்தாளர் இருந்தாரு. அவர் வந்து சமூக பேசகருமா இருந்தாரு. ஒரு சமூகத்துக்கு சமுதாயத்துல சீர்திருத்தம் செய்யக்கூடிய ஒரு மனுஷனா அவர் இருந்தாரு. அவர் லண்டனில் உள்ளக்கூடிய சிட்டி டெம்பிள் நகர ஆலயம் எனப்படக்கூடிய ஒரு முக்கியமான தேவாலயத்திலே மூத்த போதகராக வந்து ஆலயராக அவர் வந்து பணியாற்றுறார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அவருடைய வாழ்க்கை வந்து பிரசங்கம் மற்றும் சேவை எல்லாமே வந்து எப்படி இருந்துச்சுன்னா, ஜீவனுள்ள சாட்சியாக இருங்கள் என்ற தலைப்பை ஆழமாக வெளிப்படுத்துகின்றன. அதை நீங்கள் பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில வந்துட்டு ஜீவனுள்ள சாட்சியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு தான் அவர் வந்தார். பின் வந்து நம்ம அவருடைய ஊழியங்கள் எல்லாம் பார்க்கும்போது அவர் உண்மையிலேயே ஜீவனுள்ள சாட்சியாக வாழ்ந்தார் என்பதை நாம் வந்துட்டு என்ன பண்ண முடியும், அறிந்து கொள்ள முடியும். தொடர்ந்து நம்ம அவருடைய ஊழியத்தினுடைய சிறப்புகளை நம்ம பார்த்தோம் என்று சொன்னோம்னாக்கா, அவர் வந்து என்ன பண்றாருனாக்கா ஒரு தூண்டுதலின் போதகர் என்று சொல்லலாம். அவர் எப்படி இருக்கிறாருன்னா, ஒரு ரொம்ப கிளியரா ஒரு வார்த்தை சொல்லுவார். வேதாகமம் புத்தகம் அல்ல, அது தேவனுடைய சுவாசம் என்று அவர் அடிக்கடி சொல்வாராம். வேதாகமங்கிறது வந்துட்டு உலகத்துல இருக்கக்கூடிய மற்ற புத்தகத்தை போல ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லி இல்லாமல் அது வந்து எப்படி இருக்குதுனாக்கா, அது தேவனுடைய சுவாசமா இருக்கிறது என்று சொல்லி அவர் வந்து என்ன பண்றாரு, அதை ஜனங்களுக்கு ரொம்ப அதிகமாக ரொம்ப ரொம்ப கிளியராக சொல்லியிருந்தாராம். அவர் வந்து என்ன பண்றாருனாக்கா, பார்க்கர் மிகவும் உயிருள்ள மற்றும் கற்பனை மிகுந்த போதகராக இருந்தார். அவர் அதாவது அவருடைய பிரசங்களை பார்க்கும்போது அநேக உதாரணங்களையும் அநேக விதமான விளக்குறைகளையும் வந்துட்டு அவர் வந்து சொன்னாராம். அவர் வந்து அவர் வந்து அநேகரை வந்து சுவிசேஷத்தை வந்துட்டு ரொம்ப தெளிவாக சொன்னார் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது, அது மாத்திரம் இல்ல, அவருடைய பிரசங்கங்கள் எல்லாமே வந்து இருதயத்தை தொட்டு அவர் ஆத்மாவை வந்துட்டு என்ன பண்ணுமா, அதை ரட்சிக்கக்கூடியவர்களா இருந்தது என்று சொல்லி பார்க்க முடியும். அடுத்து பார்த்தோம்னா, ஆழமான உணர்ச்சியுடன் அவர் வந்து போதித்தார். அவருடைய பிரசங்கம்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, ரொம்ப ஆழமான உணர்ச்சி பூர்வமாக தான் இருந்துச்சான். அவருடைய சொற்பொழிவுகள் அல்லது மனசாட்சியை சவாலிடக்கூடிய ஒரு சில அம்சங்கள் விசுவாசிகளை வந்து ஆழமாக சிந்திக்க வைத்தனாம். அது வந்துட்டு அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் வந்துட்டு ஏனோ தானோ எங்கேயோ ஒரு இடத்துல படித்தோம் இதை சொல்றோம் அப்படின்ற மாதிரி இல்லாம ரொம்ப அவர் வந்து உணர்ச்சி பூர்வமாக அவர் வந்து சொல்லக்கூடிய பழக்கத்தை உடையவர்களா இருந்தாராம். அது அந்த ஒரு விஷயத்தினால என்ன ஆச்சுன்னா, அநேகர் வந்துட்டு பலருக்கு கிறிஸ்துவின் அன்பை வந்து அவர் வந்துட்டு இதன் மூலமாக வழிவகுத்தது என்று சொல்லி பார்க்க முடியும். அது மாற்றம் இல்லாம மாற்றத்தை உண்டாக்கிய ஒரு ஆசிரியர் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். என்ன மாற்றத்தை உண்டாக்கினார் என்று சொன்னா, அவர் வந்து வேதாகமத்தை என்ன பண்ணார்னா, முழு வேதாகமத்தையே வந்துட்டு அவர் வந்து ஜனங்களுக்கு, அதாவது எல்லா ஜனங்களுக்குமே புரிய வேண்டும் என்ற ஒரு எளிய முறையிலே அவர் வந்து என்ன பண்ணாரு, அது வந்து கொண்டு வந்தார். அதை வந்து பார்க்கும்போது அந்த வேதாகமத்தை பல நூல்களில வந்து அவர் வந்து எழுதியிருந்தாலும் அதுல மிக முக்கியமான ஒரு நூல் எதுன்னு சொன்னோம்னா த பீப்புள்ஸ் பைபிள். அதாவது அந்த பீப்புள்ஸ் பைபிள் என்னக்கூடிய அந்த வேதாகமம் இல்லையா, மக்களின் வேதாகமம் என்னக்கூடிய அந்த வேதாகமத்தை அவர் என்ன பண்றாரு, அவர் வந்து வெளியிடுறாரு. அது ஏறக்குரிய 25 தொகுப்புகள் அதுல இருக்குது. 25 பாட்டுகளாக அவர் வந்து அது வந்து வெளியிட்டார். இதனால என்ன ஆச்சுன்னா, வந்து அநேகர் வந்துட்டு வேதத்தை இன்னும் அதிகமாக புரிந்து கொள்ள, எளிதிலே அவர்கள் அறிந்து கொள்ள இது வந்து ரொம்ப உதவியா இருந்துச்சான். இது வந்து இந்த புத்தகம் வந்துட்டு இன்னைக்கு கூட அநேக போதகர்களுக்கு வந்துட்டு ஒரு உபயோகமாகவும் ஒரு கையேடாகவும் இருப்பதை நாம் வந்து பார்க்க முடியும். அதோடு கூட இவர் வந்து ஸ்பர்ஜனோட கூட இவர் என்ன பண்ணாரு, சேர்ந்து ஊழியத்தை செய்திருந்தார். ஸ்பர்ஜன் அவர்களுடைய பிரபலமான ஊழியத்தின் காலகட்டத்துல இவரும் வாழ்ந்ததுனால இவருடைய ஊழியம் வந்து அதிகமாக பேசப்படாமல் இருந்தாலும் கூட இவரு என்ன பண்ணாரு, இவருடைய ஊழியங்கள் அது நன்மையாக அது செய்தது என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அவர் வந்து வாழ்ந்த காலத்திலே பிரசங்கத்தின் அரசர் என்று சொல்லி அழைக்கப்பட்ட ஸ்பர்ஜனோடு கூட அவர் வந்து என்ன பண்ணாரு, சேர்ந்து ஊழியத்தை செய்திருந்தாலும் கூட அவர் வந்து என்ன பண்றாரு, தனித்துவமான போதைன்னு அவர் வந்து என்ன பண்ணாரு, கிறிஸ்துவை சுட்டி காட்டினார்.
ஸோ ஸ்பர்ஜன் வந்து அவருடைய வழிமுறை வேற மாதிரி இருந்துச்சு, அவருடைய ஊழியம் வேற மாதிரி இருந்தாலும் கூட இங்க இவரு ஜோசப் பார்க்கருடைய ஊழியமே இவருடைய அணுகுமுறை வேற மாதிரி இருந்துச்சு. அதுக்குதான் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, ஸ்பர்ஜன் வந்துட்டு இருதயத்தை கவர்ந்தார். ஸ்பர்ஜன் என்ன பண்ணுவார்னா அநேக இருதயத்தை கவர்ந்தார், ஆனால் பார்க்கர் மனதை அசைத்தார். அவர் பார்க்கருடைய பிரசங்கள் எப்படி இருந்துச்சா, மனதை வந்து அசைத்தார் என்று சொல்லி அவரை குறித்து அநேகர் வந்து விமர்சித்ததை நாம் வந்து பார்க்க முடியும். அது தொடர்ந்து பார்த்தோம்னாக்கா அவரது பிரபலமான மேற்கோள்கள் வந்துட்டு பார்க்கும்போது ஒண்ணு வந்துட்டு preaching is not to explain the Bible but to make men meet the living God. அதாவது பிரசங்கம் என்பது வேதாகமத்தை விளக்குவது அல்ல, ஜீவனுள்ள தேவனை மனிதர்களுக்கு சந்திக்க செய்வதே ஆகும். பிரசங்கம்னா ஏதோ ஒரு இடத்துல பைபிளை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றோம் அப்படின்னு கிடையாது, ஜீவனுள்ள தேவனை நாம் சந்திக்க நாம் வழிவகுக்கிறோம் இல்லையா. ஒரு பெரிய அரசியல்வாதியோ ஒரு பிசினஸ் மேன உடைய அப்பாயின்மெண்ட்டை வாங்கி எப்படி நம்ம வந்து பேசுவோமோ அதே மாதிரி வந்துட்டு இங்க வந்து என்ன பண்ணலாம், கிளியரா நம்ம வந்து பார்க்க முடியதா இருக்கிறது. அதனால அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் வந்து என்ன பண்ணணும்னாக்கா இந்த இந்த ஜோசப் பார்க்கரை போல நாம் செய்ய வேண்டும் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. அடுத்ததாக இரண்டாவது இன்னொரு பிரபலமான மேற்கோள் என்று சொல்லி பார்க்கும்போது, faith is not seeing but doing, not talking but walking. நம்பிக்கை என்பது சொல்வது அல்ல செய்வது, பேச்சு மாத்திரம் அல்ல நடைமுறைக்கு இருக்க வேண்டும். பாருங்க, இப்போ விசுவாசம் அல்லது நம்பிக்கை என்பது வெறும் சொல்வது மாத்திரமில்லை. அநேகர் வந்து சொல்லிட்டே இருப்பாங்க, செய்ய மாட்டாங்க. அநேகர் வந்துட்டு பேசிட்டே இருப்பாங்க, அதன் பிரகாரமாக நடக்க மாட்டாங்க. ஆனா அந்த ஜோசப் பார்க்கர் வந்து சொல்கிறார், இல்லை இதுதான் அப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயத்தை சொல்கிறார். பிரசங்கம் என்றால் ஜீவனுள்ள தேவனை சந்திக்க வழிவகக்கூடியதா இருக்குது. விசுவாசம் என்ன, அது செய்யணும், அது வந்து நடைமுறையில கொண்டு வரணும் அப்படின்னு தான் இந்த ரெண்டு மேற்கோளோடு கூட அவர் ஊழியத்தை செய்தார் என்பதை நம்ம வந்துட்டு என்ன பண்ண முடியும், நம்ம வந்து கிளியரா புரிந்து கொள்ள முடியும். சரி, இவருடைய ஜோசப் பார்க்கருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் என்னப்பா கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லும் போது ஒரு 3 விஷயங்களை நாம் வந்து கற்றுக்கொள்ள முடியும். 3 காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். முதலாவதாக பார்க்கும்போது தேவன் ஒவ்வொருவரையும் வெவ்வேறு வழிகளிலே பயன்படுத்துகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒருவேளை சார்ல்ஸ் ஸ்பர்ஜனுடைய காலத்திலே அவரை வந்து ஊழியத்திலே பயன்படுத்தின ஆண்டவர் ஜோசப் பார்க்கருடைய அதே ஒரே காலகட்டத்திலே வாழ்ந்த ஜோசப் பார்க்கரையும் ஆண்டவர் வேற விதமாக பயன்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அதே போல இன்று ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் ஒவ்வொரு தாளந்துகளை கொடுத்து ஒவ்வொரு விதமாக அவர் பயன்படுத்துவார். நமக்கு இருக்கக்கூடிய தாளந்துகள் என்ன என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்டு அவைகளை நாம் என்ன பண்ணோம், வளர்த்து கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும். வேதத்திலே பார்க்கும்போது தாளந்துகளை வந்து புதைத்த மனிதனுடைய வாழ்க்கை அது வந்து எப்படி இருந்துச்சுன்னா அழிவுக்கு நேராக இருந்துச்சு இல்லையா. அதனால வந்து அவனை கொண்டு போய் இருட்டிலே போடுங்க, அவனை வந்துட்டு என்ன பண்ணுங்க, அவனை வந்துட்டு நரகத்துல போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு கொடுத்த தாளந்துகளை நம்ம வந்துட்டு பயன்படுத்த வேண்டும். ஒருவேளை நமக்கு நல்லா பாட்டு வருதா, பாட்டு பாட முடியுமா, பாடுங்க. சர்ச்சுக்கு வேகமா வாங்க, காலையிலே வந்துட்டு சீக்கிரமா வந்து பாஸ்டர் வர்றதுக்கு முன்னாடி சர்ச்சில் உட்காந்து பாட்டு பாடுங்க. மியூசிக் சிஸ்டம் ஒருவேளை தெரிஞ்சா மியூசிக் வாசிங்க. இன்னைக்கு அநேக சர்ச்சுகளை பார்க்கும்போது என்னன்னா மியூசிக் வந்து போட மாட்டாங்க, பாட்டு பாட மாட்டாங்க, ஆண்டவர் ஆராதிக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா ஒரு மாதிரியான ஐயோ போங்க தாயக்கம் சொல்லுவாங்க. அருமையானவர்களை அப்படி இல்லை, நாம் வந்து அப்படி கிட்ட வேதம் சொல்லுகிறது 1 பேதுரு 4வது அதிகாரம் 10வது வசனத்துல எப்படியா சொல்லுகிறது, ஒவ்வொருவரும் பெற்ற கிருபையின்படி ஒருவருக்கு ஒருவர் சேவை ஊழியம் செய்யுங்கள். இப்போ நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபை, அந்த கிருபையின்படி நாம் ஊழியத்தை செய்ய நாம் வந்துட்டு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம், நான் கட்டாயத்துல இருக்கிறோம் அருமையானவர்களே. அதனால தயவு செய்து உங்களுடைய இருதயத்திலே ஒரு தீர்மானம் செய்யுங்கள். உங்களுடைய சபைகளிலே, உங்களுடைய குடும்பங்களிலே, நீங்கள் வேலை செய்கிற பகுதிகளிலே உங்களுக்கு இருக்கிற தாளந்துகளை கொண்டு ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுங்க, மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் உண்மையிலே உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து பார்க்கும்போது பார்த்தோம்னாக்கா 2வதாக அவருடைய வாழ்க்கையில நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி பார்க்கும்போது, நாம் பெற்றிருக்கும் தாளந்துகளை அஞ்சாமல் கர்த்தருக்காக நாம் பயன்படுத்த. நம்ம வந்து என்ன பண்ணோம்னாக்கா அதை வந்து பயப்படக்கூடாது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில வந்து நான் முதல்ல சொன்னேன் என்னன்னா தயக்கம், 2வது வந்து என்னன்னாக்கா ஒரு பயம் என்று சொன்னால் எதுக்காக பயம், ஐயோ நான் எதனா தப்பா வளரிடுவனோ அல்லது எதனா அவன் தப்பு பண்றவனோ அப்படின்னு சொல்லி பயந்து கொண்டே இருப்பாங்க. அருமையானவர்கள் அப்படி அல்ல. வேதத்திலே பார்க்கும்போது நீங்கள் எது செய்தாலும் மனிதருக்காக அல்ல தேவனுக்காக நீங்க செய்தீங்க
சொல்லி நீங்க செய்யணும். கொலோசியர் 3வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, நீங்க மனிதருக்காக அல்ல தேவனுக்காக நீங்கள் செய்கிறீங்க என்று சொல்லி ஊழியத்தை செய்யுங்கன்னு சொல்றாரு. அதனால நீங்க வந்துட்டு எந்த செய்தாலும் சரி, நீங்க ஒருவேளை அவங்க பாக்குறாங்க இவங்க பாக்குறாங்க இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க அஞ்சாமல் பயப்படாமல் தைரியத்தோடு நீங்கள் செய்யும் போது கர்த்தர் உங்களுக்கு உறுதுணையாய் நிற்பார். அதனால அருமையானவர்களே, நீங்கள் இருதயத்திலே இப்படி ஒரு தீர்மானத்தை எடுங்கள், நான் எது செய்தாலும் கர்த்தருக்காக நான் செய்கிறேன், மனிதனுக்காக அல்ல என்று சொல்லி ஒரு உறுதியோடு நீங்கள் இருங்கள். மூன்றாவதாக பார்க்கும்போது இங்க ஜோசப் பார்க்கருடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது அவர் பிரசங்கம், பாடல், எழுத்து, சேவை போன்ற எதுவாக இருந்தாலும் கூட அனைத்துமே ஜீவனுள்ள சாட்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் முயற்சி செய்தார் இல்லையா. அது ஏதோ ஒரு மரித்த சபை போல இல்லையா. அங்க பார்க்கும்போது 7 சபைகளை ஒரு சபையில மரித்த சபை சத்த சபை போல இருக்கிறா என்று சொல்லி ஆண்டவர் சுட்டி காட்டுகிற வண்ணமாக நம்முடைய சபையை நாம் மரித்து போய்விடக்கூடாது, ஜீவனற்றவதா அல்ல ஜீவன் உள்ளவர்களாக நாம் இருக்கணும், ஜீவனுள்ள சாட்சிகளாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது, நீங்கள் கிறிஸ்துவின் வாசனையா இருக்கிறீர்கள். நான் முதலே சொன்ன மாதிரி இல்லைங்களா, நீங்கள் எல்லாம் யாருன்னாக்கா நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய நறுமணமா இருக்கிறோம், நாம் கிறிஸ்துவனுடைய அந்த நறுமண வாசனையா இருக்கிறோம். அதனால அருமையானவர்களே, நாம் பாவம் நிறைந்த துர்நாற்றம் நிறைந்த இந்த உலகத்திலே நறுமணமா இருக்கக்கூடிய கிறிஸ்துவை நாம் பறைசாற்றக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். ஒருவேளை அது பாடலா இருக்கலாம், பிரசங்கமா இருக்கலாம், எழுத்தா இருக்கலாம், அல்லது ஒருவேளை சர்ச்சுக்கு சீக்கிரமா சர்ச்சை கூட்டி பெருக்கிற ஒரு சின்ன வேலை கூட செய்யலாம். எது செய்தாலும் சரி, நீங்க என்ன பண்ணனா, நீங்க அனைத்துமே ஜீவனுள்ள சாட்சியாக நீங்க செய்யணும் இல்லையா. பொறாமையினோட அல்ல, பொறாமையினால தயவு செய்து எதுவுமே செஞ்சிடாதீங்க. அவங்க செய்யறாங்க நான் செய்யறேன், அவங்க பண்றாங்க நான் பண்றேன், தயவு செய்து அப்படி பண்ணவே பண்ணாதுங்க. மேட்டிமை என்னமோ பொறாமையோ அல்லது ஒரு மாதிரி வைத்தறிச்சல் பொறாமையினால எந்த ஊழியத்தை நீங்க செய்யாதீங்க. நீங்க எது செய்தாலும் கர்த்தருக்கென்று நீங்கள் உண்மை உத்தமாய் செய்யுங்கள் இல்லையா. ஸ்பர்ஜன் அங்க சார்ல்ஸ் ஸ்பர்ஜனுடைய காலகட்டத்திலே வாழ்ந்த ஜோசப் பார்க்கர், சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் ஒரு புகழ்பெற்ற ஒரு ஊழியக்காரரா இருந்த அந்த நேரத்திலும் கூட ஜோசப் பார்க்கரையும் கூட ஜனங்கள் என்ன பண்ணாங்க, பாராட்டினாங்க இல்லையா. என்னன்னு பாராட்டினாங்க, இவர் என்ன பண்ணார், இவரு அதாவது சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் இருதயத்தை கவர்ந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. இருதயத்தை கவர்ந்தார். ஆனால் பார்க்கர் என்ன பண்ணார், ஜோசப் பார்க்கர் மனதை அசைத்தார். அப்போ ஒரே விதமான ஊழியத்தை 2 பேர் வேற வேற விதத்துல செய்தாலும் கூட 2 விதமான ஒரு பிரபலங்கள் பிரசித்தங்கள் வந்தது, 2 விதமான ஒரு என்ன சொல்லுவாங்க விமர்சனங்கள் வந்தது. அதனால அருமையானவர்களே, அவங்க செய்யறாங்க நான் செய்யறேன், இவங்க செய்யறாங்க நான் செய்யறேன் செய்யாதீங்க. உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அதை நீங்கள் உண்மை உத்தமாக செய்யுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தலைகளில் தாழ்த்து நம்ம ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிப்பட்ட இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஏகரீதியில் இருப்பவரே, ஒருவரும் சேரக்கூடாத வழியிலே வாசம் செய்கிறவரே, இரவும் பகலும் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றக்கூடிய ஆண்டவரே, ஆண்டவரே இந்த காலை வேளையில் உங்களுக்கு தாவே சுவாமி, ஆண்டவரே சுவாமி ஜீவனுள்ள சாட்சி இந்த தலைப்பின் மத்தியிலே ஆண்டவரே எங்களோடு கூட பேசினீ சுவாமி. ஆண்டவரே சுவாமி அப்போஸ்தலனாகிய பவுலை போல, ஆண்டவரே ஒரு ஜோசப் பார்க்கரை போல ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே போட்டி பொறாமையின் மூலமாக அல்ல சுவாமி, ஆண்டவரே சுவாமி ஊழிய மனப்பான்மையோடு கூட நாங்கள் ஆண்டவரே ஊழியத்தை செய்ய எங்களுக்கு கிருபை தாங்க. நீர் எங்களை ஆண்டவரே உபயோகிக்கிற உங்களுடைய கிருபைகளுக்காக நன்றி சொல்லி ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. தொடர்ந்து ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் எங்களை ஆண்டவரே சுவாமி கேட்ட சத்தியத்துக்குள்ளாக எங்களை நடத்துங்க. தேவைகளை சந்தேக சுவாமி குறை குற்றங்களை இயேசுவின் நாமத்தினாலும் மன்னிங்க. ஆண்டவரே சுவாமி சேஷமாக இந்த ஜூம்ல இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராக தொட்டு நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே சுவாமி அவருடைய ஆண்டவரே குடும்பங்களில் இருக்கக்கூடிய குறைகளையும் ஆண்டவரே சுவாமி தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆண்டவரே பலவீனங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே மாற்றப்படட்டும். வெள்ளத்தினால இடை காத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. அதே போல ஆண்டவரே சுவாமி எங்களுடைய கேல்வரி சப்பல் ஊழியங்களுக்காக உங்களுடைய கருத்துல வருகிறேன். ஆண்டவரே சுவாமி ஊழியத்தினுடைய அநேக தேவைகளை நீர் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர், ஊழியத்தை நீர் வளர்த்து கொண்டிருக்கிறீர். அதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். பல தடைகள் வந்தாலும் கூட நீர் ஆண்டவரே அவர்களை எல்லாம் உடைத்து நீர் நடத்தி கொண்டிருக்கிறதே உங்களுக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே விசேஷமாக ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே வருகிற ஆண்டவரே வாரத்தில் நடக்கிறதான ஆண்டவரே பாஸ்டிங் பிரேயருக்காக உங்களுடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே அந்த பாஸ்டிங் பிரேயர் 3 நாள் பாஸ்டிங் பிரேயரை நீர் ஆசீர்வதிங்க. பெங்களூர்ல நடக்க இருக்கிறதான பாஸ்டிங் பிரேயருக்காக உங்களுடைய கருத்துல வருகிறேன். தொடர்ந்து ஆண்டவரே மற்ற பகுதிகளிலும் ஆண்டவரே குறித்த நாட்களிலே நடக்க இருக்கிறதான பாஸ்டிங் பிரேயரை கொடுக்கத்தான் நீர் ஆசீர்வதிங்க. அந்த கூட்டங்கள் ஆண்டவரே எந்த ஒரு ஆண்டவரே சுவாமி தடையின்றி எல்லாம் நடைபெற உதவி செய்தாய் சந்திக்கிறேன். ஆண்டவரே சுவாமி நவம்பர் மாதத்துல நடக்க இருக்கிறதான பைபிள் ஜெர்னி கான்ஃபரன்ஸ்க்காக உடைய கருத்துல வருகிறேன். இந்த கூட்டத்தை நீர் ஆசீர்வதிங்க. அந்த கூட்டத்தில் யார் வரும் வேண்டும் என்று நீ சித்தம் கொண்டிருக்கிறீரோ ஐயா அவர்கள் எல்லாம் ஏற்றவழியில் நீங்க அழைத்து வாங்க. நீர் ஆண்டவரே சுவாமி வழி நடத்துங்க. தொடர்ந்து ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே சுவாமி நாங்கள் வசிக்கிற பகுதிகளுக்காக வட்டம் மாவட்டம் மாநிலம் தேசத்துக்காக இந்த கருத்துல வருகிறோம். தேசத்தை இந்த கருத்துல
ஆண்டவரே பிரசன்னத்துக்களாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே சுவாமி சுபிக்ஷமா எங்களை நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயற்கை சீற்றத்திலிருந்து விடுதலை தாங்க ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரே அங்கங்கே தேசத்துக்கு ஆண்டவரே தேசம் ஆண்டவரே யுத்தங்களும் ஆண்டவரே கழகங்களை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. அதிலிருந்து விடுதலை தாங்க. அதனால் பாதிக்கப்படுகிற ஒவ்வொரு மக்களுக்காக உடைய கருத்துல ஒப்புக்கொடுக்கிறேன். சம்பந்தப்பட்ட ஆண்டவரே அரசாங்கங்கள், ஆண்டவரே அதிகாரிகள், ஆண்டவரே எல்லாம் ஆண்டவரே செயல்பட உதவி செய்யுங்க. எல்லாம் உடைய கருத்துல ஒப்புக்கொடுக்கிறோம். எங்களை நாங்கள் தாழ்த்தி இந்த நாமத்தை மாத்திரம் உயர்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென்.